Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம நெய் மணக்க கோதுமை ரவா கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. குழந்தைங்க ஸ்வீட் கேட்டாங்கன்னா சட்டுன்னு இந்த ஸ்வீட்டை செஞ்சு அசத்துங்க. சரி, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. 4 டீஸ்பூன் நெய் விட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு டம்ளர் இல்லைன்னா ஒரு ஆளாக்கு கோதுமை ரவை சேர்த்துருக்கேன். இப்போ நெய் வாசனை வர்ற அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சு இந்த கோதுமை ரவையை நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு, நம்ம எடுத்து வச்சிடலாம் தனியாக. இப்போ அதே கடாயில் ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு டம்ளர் பால். இப்போ லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு சிட்டிகை. இப்போ இது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்ச கோதுமை ரவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நல்லா ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுடுங்க. திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. திரும்ப ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், நல்லா நம்மளுடைய கோதுமை ரவை வெந்துருச்சு. இப்போ நம்ம இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை ஒரு டம்ளர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சு கலந்து விட்டுடுங்க. இப்போ அந்த நாட்டு சர்க்கரையிலே நம்மளுக்கு தண்ணி விடும். இப்போ திரும்பவும் ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வேக விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கோதுமை ரவை கேசரி ரெடி. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது வெந்து. இப்போ நம்ம 2 டீஸ்பூன் நெய் விட்டுடலாம் சுற்றி. இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சம்பா ரவை கேசரி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.